பொதுப்பள்ளியில் ஓட்டிசம் குழந்தையின் செயற்பாடு. ஓட்டிசம் குழந்தைகளை பொதுக்கல்வி வகுப்புகளில் சேர்ப்பது சவாலானது. அதற்கு கூடுதல் ஆதரவுகள் மற்றும் திட்டமிட்ட செயல்முறைகள் தேவை. ஓட்டிசம் குழந்தைகளின் எண்ணிக்கை பொதுப்பள்ளிகளில் அதிகரித்து வருகின்றது. ஆனால் பள்ளி பணியாளர்களுக்கும் போதிய அறிவும் பயிற்சியும் இல்லாதது ஒரு பெரிய சவாலாகும். பள்ளிகளில் ஆசிரியர்களின் உறுதியான பங்கு, ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கிடையிலான தொடர்ச்சியான பயிற்சி, ஓட்டிசம் குழந்தைகளுக்கேற்ற ஓட்டிசம் ஃப்ரெண்ட்லி சூழல், பெற்றோர்களுக்கிடையேயான இணக்கம் போன்றவற்றின் மூலம் ஓட்டிசம் குழந்தைகளை பொதுக்கல்வியில் வெற்றி பெற செய்ய முடியும். பொதுப்பள்ளியில் ஓட்டிசம் சைல்டு எதிர்கொள்ளும் சவால்கள்: பேசும் அல்லது தொடர்பு கொள்ளும் சிக்கல், கவனம் செலுத்துவதில் சிரமம், மீள நடத்தை, உணர்வு சிக்கல்கள், சமூக விதிகளை புரிந்து கொள்ள முடியாமை என்பனவாகும். ஆசிரியர் கற்பித்தல் முறைகளில் தனித்துவத்தை பின்பற்றுவதன் மூலம், அதாவது செயல் அடிப்படையிலான கற்றல், சிறு குழுக்களாக கற்பித்தல், தனிப்பட்ட தேவைக்கேற்ப பாடத்திட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துதல், தெளிவான மற்றும் குறுகிய அறிவுறுத்தல்களை வழங்குதல், ஒரே மாதிரியான தினசரி நடைமுறைமை, நல்ல நடத்தைக்கு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வழங்குதல் ஆகியவற்றின் மூலம் குழந்தைகளை பொதுப்பள்ளிகளில் முன்னேற்ற முடியும். பொதுப்பள்ளிகளில் ஓட்டிசம் குழந்தைகளை இணைக்கும் போது பெற்றோர்கள் பள்ளியுடன் தொடர்பில் இருக்க வேண்டும். குழந்தையின் தேவைகள் பற்றி ஆசிரியருக்கு சொல்லுதல், குழந்தையை மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் ஊக்குவித்தல் என்பன நன்மை பயக்கும். பொதுப்பள்ளியில் ஓட்டிசம் குழந்தைகளை இணைப்பது அல்லது சேர்ப்பதன் மூலம் சமூகத்திறன் வளர்ச்சியடையும், சக மாணவர்களுடன் பழகும் வாய்ப்பு ஏற்படும், தன்னம்பிக்கை அதிகரிப்பு, சமவாய்ப்பு போன்ற நன்மைகள் ஏற்படும்.